ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ முடிஞ்சால் கண்டுபிடிங்க, ஐஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நார்மல் மோடில் விளையாட போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி எஸ்கேப் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் இன்றைக்கி நியூபி மோடில் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்தாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம நியூ பி மோடில் விளையாட போகிறோம். ஸோ நம்ம எத்தனை பேக் கலெக்ட் பண்ணணும்னு தெரில. ஸோ இங்கே ஏதோ ஸ்டோரி இருக்குது, பட் ஆனால் என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ நம்மளால் வந்து அந்த ஐஸ் வச்சு அந்த கிராஸும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வேறது வந்து பார்த்திங்கன்னா மேன்ஷன் கிராஸும் இருக்க இடம். ஸோ சரி வாங்க போகலாம். ஸோ நம்ம விளையாண்டுட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ஃபுல் மோட் விளையாட ட்ரை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவாக இருக்காது, பட் வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை பேக் கண்டுபிடிக்கணும்னா 6 பேக்ஸு. இது எல்லாமே மணி பேக்ஸ். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த கேம் ப்ளேலாம் பார்க்கும்போது லைக் ஜெனி கேமிங் அவங்களாம் பார்க்கும்போது இது மணி பேக்காக இல்லை வேறு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்து தான் நான் மணி பேக்குனே கண்டுபிடிச்சேன். ஸோ இங்கே இருக்க ட்ராயரில் வந்து நம்ம டச் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். எதுவும் இல்லை, ஆனால் நம்மளுக்கு நாம் ஃபஸ்ட்டு பேக் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி வீடியோவில் பார்க்குறோமோ அதே இடம் தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. நம்ம சீக்கிரமாக வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னெல்லாம் விளையாட முடியுமோ கண்டிப்பாக உனக்கு போடுறேன். ஸோ நம்மளுக்கு ரிவ்யூ ஸ்டோரி ஜேர்னல்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரில. இங்கே ஏதாச்சும் இந்த ட்ராயில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வெளியே போகலாம். இங்கே எதுவும் இல்லை. சரி நான் வாங்க நம்ம வெளியே போயிட்டு வேறு ஏதாச்சும் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஐஸ் இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, இதை நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்தராக யூஸ் ஆகும். ஸோ இங்கே லைட் பிளிங்க் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ஐஸ் வச்சு கிராஸும் எங்கே இருக்கா அவள் எங்கே போயிட்டுருக்காங்கிறது வந்து நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 பேக் கிடச்சிருக்கு. 2 பேக் கிடச்சி நம்மக்கிட்ட இப்போ டோட்டலாக 4 பேக்ஸ் இருக்குது. ஸோ நியூபி போர்டில் வேறனால நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிராஸும் வந்து வேறு ஏதோ சைடில் இருக்கா, நம்மளுக்கு என்னென்ன சைடுன்னு தெரில. ஸோ ஏதோ பேசுகிறா, யூ ப்ராமிஸ்டு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறா, ஆனால் அது என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஒரு ஐஸையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேறு ரூமுக்கு போகலாம். ஸோ இது எதுவும் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பியானாலாம் இருக்குது. ஸோ நம்ம 5 பேக் கலெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு பேக் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்பியும் அதே ரூம்க்கே வரேன், எதுக்குன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு இங்கே வழியும் தெரியாதுங்க. ஸோ இப்போ வேறு ஏதோ சைடு போயிட்டுருக்கேன், எந்த சைடுன்னு தெரில. ஸோ நம்ம வேறு ரூம் அந்த சைடில் இருக்குல்ல, அந்த லேடர் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே என்ன இன்னொன்று பேசேஜ் மாதிரி வருது. சரி இருங்க, ஏதோ ஒரு பாக்ஸ் மினுக்குது. சரி, ஐயோ கிராஸு, ஐயோ நான் இங்கே டீசெண்டாக இருக்கேன், பட் ஆனால் நான் கேம் ஆடும் போது உண்மையாகவே கட்டிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம புதுசாக வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஏர்பாட்ஸ் போட்டு நம்ம வேண்டோன்னா டிகிரிதான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குது இந்த சவுண்ட்ஸ். நான் சொல்கிறேன், அதுக்காகவே நான் சவுண்டு வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிராஜு வர டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மேப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் நியூபினா ஒரு 3 பிளேஸ் தான் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கே வரோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் முடிச்சிட்டோம், இப்போ செகண்ட் பிளேஸ் வரோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு பேக் கிடச்சிச்சின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிட் இருக்கும். நான் எக்ஸிட் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ எதுவும் இல்லை, இருங்க எதுக்கும் நம்ம இங்கே இருக்க ட்ராயில் செக் பண்ணுவோம். இன்னும் மினுக்குது சைடில், இதுங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ஒரு பேக் கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போயிடணும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்குது ஏதோ ஒரு கதை இருக்குது. ஸோ என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம லாஸ்ட் அது நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ்
இதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஸ்டோரி ஃபுல்லாக நான் வந்து கற்றுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கேம் பிளேஸ் வந்து கீழே வரும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் இடத்துலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம என்னென்ன எடிட்ஸ்லாம் போடலாம்னு சொல்லுங்கள். ஸோ சரி, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பிளஸ்ஃபுல்ஸ்.